ரைட், சரியா. ஸோ கடைசி கிளாஸ் வந்து அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் காண்பது வந்து பார்த்தோம். இந்த கிளாஸோட உங்களுக்கு ஃபுல்லாகவே முடியும். இன்று உங்களுக்கு முடியல. இன்றைக்கு நான் பார்க்க போகிறது ரைட். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் காண்பது பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கு ஃபரடே லோ ஆஃப் இண்டக்ஷன், ஃபரடேஸ் லோவும் அதே மாதிரி உங்களோட லென்ஸின் லோ, சரி, இந்த ரெண்டு ஃபரடேயின் விதியும் லென்ஸின் விதியும் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ நான் முதல்ல பார்க்க போகிறது ஃபெரடேயின் விதி. ஃபெரடே விதி என்றது என்ன சாமான்டா? A change in magnetic flux linkage in a circuit produce an electromagnetic force around the circuit. அவ்வளவுதான் விஷயம். அதாவது இப்ப ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லிங்கேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் அதுல ஒரு மாற்றம், டெல்டா ஒரு மாற்றம், சரியா, ஒரு மாற்றம் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா அதால எங்களுக்கு ஒரு எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லி ஒன்று உருவாகும். ஒரு மின்னியக்க விஷயம் வந்து தூண்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஃபெரடேன்னு விதி. சரி, அதாவது என்ன, அதாவது இந்த லிங்கேஜ் ஃப்ளக்ஸ் அல்லது இந்த மெயினா இந்த காந்த புலம் அதுல வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுல இருந்து எங்களுக்கு எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து தூண்டப்படும். அவரை நாங்க இன்னு சொல்லி குறிப்போம். சரியா? இவர் எப்சைலோன் இல்ல, அந்த குறியீடு விளக்கம் வேணுமெண்டா நீ பிறகு பார்க்கணும்னா பார்த்துக்கிட்டேன். எப்சைலோன்ன்றது சிமோல்ல இருக்கும், நான் சொல்லி சரியா. இது ஒரு குறித்த பொண்ட், குறித்த ஃபொண்ட் இங்கிலீஷ்ல, அதுல வர்ற தான் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் க்கு பதிலாக யூஸ் பண்றாரு. சரியா? ரெண்டு பொண்ட் இல்ல, இந்த ன்னு சொல்லி சொல்றாரு. அவர் தான் வந்து ஃபெரடே விதி. சரியா? இதே மாதிரி லென்ஸின் லோ, லென்ஸின் விதி இருக்கு. லென்ஸ் லோ, லென்ஸ் லோன்றது இந்த தூண்டப்படுற இருக்குதானே, அந்த தூண்டப்படுற வந்து எப்படி இருக்குமா, மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருக்குன்னா அந்த மாற்றத்தை எதிர்க்கத்தக்க தான் தூண்டப்படும் அப்படின்றதான் லென்ஸின் விதி. அதாவது the direction of the direction of the induced electromotive force is such that it tends to start up a current opposing the motion or the change in the flux responsible for the inducing that electromotive force. அதாவது என்ன சொல்லுதுண்டா, நம்ம ஏதோ ஒரு மோஷன், ஒரு மோஷன் அல்லது சேஞ்ச், சேஞ்ச் மோஷன் சொன்னது நாங்க காந்தத்தை என்ன செய்யலாம், இறக்கலாம், அல்லது வந்து நாங்க ஏதோ சுற்ற பயன்படுத்தி அந்த ஃப்ளக்ஸை மட்டுமே சேஞ்ச் பண்ண வைக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணி அதால உருவாக்குற இந்த எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது எப்படி இருக்குமெண்டா, இந்த எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த இந்த மோஷனையோ அல்லது இந்த சேஞ்சையோ ஒப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். விளங்குதா? கிளியரா விளங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? ஃபெரடேஸ் லோன்றது அந்த மாதிரி ஒரு மோஷனோ அல்லது ஒரு சேஞ்சோ எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸை வந்து உருவாக்கும். சரியா? லென்ஸ்ல வந்தது அப்படி ஒரு மோஷனோ அல்லது ஒரு சேஞ்சோ அதால உருவாகின எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது அது அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை உருவாக்கின மோஷனையோ அல்லது சேஞ்சையோ எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அதான் விஷயம். சரியா? ஓகே, இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுல இருந்து நாங்க ஒரு சமன்பாடு ஒன்று எடுப்போம். ஆஹ் அந்த சமன்பாடு முக்கியமான சமன்பாடு இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை என் ஓவர் டிடி. டி பை என் ஓவர் டிடி. அதாவது இது வந்து என்ன, எங்களோட ஃபெரடேன்ற விதியையும் லென்ஸின் விதியையும் கம்பைன் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. சரியா? இந்த பெருமென் என்றது எங்களுக்கு டி பை என் ஓவர் டிடியாக தரப்படும். முன்னுக்கு வர்ற மைனஸ் என்றது எங்களோட லென்ஸின் விதியிலேருந்து வந்தது. இந்த பெருமென் என்றது ஃபெரடேன் விதியிலிருந்து வந்தது. ஸோ அப்ப இந்த சமன்பாடு அந்த ரெண்டு விதியிலிருந்து எடுத்த ஒரு சமன்பாடு. சரியா? அதாவது இந்த போலாரிட்டி என்றது லென்ஸ் விதியிலிருந்து வந்தது. சரியா? உதவி. இப்ப இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜை பற்றி ஒரு சின்ன கதை வந்து போகுது. அது நமக்கு தெரியும்னா என்ன சொல்றது.
சரியா? ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். சரி, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்ன்றது ரெண்டு விதமா நடக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்கா நடக்கலாம். ஸ்டாட்டிக் அதாவது நிலையா நடக்கலாம், அல்லது வந்து டைனமிக்கலா நடக்கலாம். சரியா? டைனமிக்கலா நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும். ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? டைனமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவருக்கு ஒன்று சார்பா இன்னொன்னு இயங்கும், விச் மீன்ஸ் ஒரு காந்தத்தை நாங்க இறக்கி எடுக்கிறது. இதுல அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது பூஜ்ஜியமா இருக்கும். ஒன்று சார்பா ஒன்றும் இயங்காது, ஒன்றுமே மெயினா இயங்க போறது இல்லை. ஒரு சுருள்ல வந்து நாங்க உதாரணத்துக்கு ஓடுற கரண்ட் அளவை கூட்டி அல்லது குறைச்சு ஃப்ளக்ஸை வந்து சேஞ்ச் பண்றது வந்து என்ன, ஸ்டாட்டிக்கா இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்றது. இதே நாங்க ஏதாச்சும் ஆட விட்டு அசைய விட்டு அதை பயன்படுத்தி வந்து ஃப்ளக்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து டைனமிக்கா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அவ்வளவுதான் விஷயம். இதை விட இதை விட ஒரு சிக்கலான துண்டு ஒன்று இருக்கு, அதான் டொட் கன்வென்ஷன். சரியா? இப்ப டொட் கன்வென்ஷனை பொறுத்தவரை நீ நிறைய மினக்கடாது. ஏன்னா டொட் கன்வென்ஷன்ல ஒரே ஒரு எம்சிக்யூ மட்டும் பெறும். ஒரே ஒரு எம்சிக்யூ மட்டும் தான் பெறும். டொட் கன்வென்ஷன்ல ரெண்டு மெத்தட் வந்து இருக்கு. அதாவது அதாவது வந்து ஒப்போசிங்கா இருக்குமா அல்லது வந்து அடிக்டிவா இருக்குமா என்று கண்டுபிடிக்கிறதா. ஒப்போசிங்கா இருக்குமா அல்லது அடிக்டிவா இருக்குமா சொல்லி எங்களால டொட் கன்வென்ஷன் மூலமா கண்டுபிடிக்க இயலும். அவங்க சரியா டொட் வச்சிருந்தாங்க, டொட்டை வச்சு அவங்க கண்டுபிடிக்க இயலும். ஆனா இந்த டொட் கன்வென்ஷன்ல ஒரு சில குழப்பங்கள் வந்து இருக்கு. சரி, அதாவது உன்னால அதை ப்ராப்பரா கண்டுபிடிக்கலாம் இருக்கு. ஏன்னா அதுக்கு இருக்கிற இப்போதைக்கு அநேகமா டொட் கன்வென்ஷன் பெரும்பாலும் யூஸ் பண்றது. சரியா? அதனால உங்களுக்கு ஒரு எம்சி கூட நிப்பாட்டி இருப்பாங்க. நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட பாஸ் பேப்பர்ல, சரியா, விடை இருக்கு பாஸ் பேப்பருக்கு, அல்லது வந்து இந்த சிங்களத்துல குப்பி நடக்கும், சரி, சிங்கள குப்பியல், அதுல நீ போய் விடை எடுக்கலாம். சரியா? அவங்களோட இடையில விடை இருக்கு. இப்ப தமிழ்ல அநேகமா அப்படி செய்து விட்டது அந்த மாதிரி இல்லை. சரியா? அப்படி இப்ப நாங்க தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கோம். வேற அநேகமா வேற வச்சால் முன்னுக்கு இப்படி ப்ராப்பரா ஆர்கனைஸா கிளாஸ் எடுத்ததான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. எங்களுக்கெல்லாம் ஒரு தான் எடுக்கிறது. ஸோ அதனால இப்படி ஒரு ஒழுங்கான விட தமிழ்ல இருக்காது, ஆனா சிங்களத்துல இருக்கும். இப்ப அந்த ஒரு பெர்டிகுலர் டாட் கன்வென்ஷன் வர்ற அந்த கேள்வி எம்சிக்கு எடுத்தீங்கன்னா அந்த அந்த கேள்வி வேற நான் சொல்றேன் பாரு. நான் எத்தனை பாக்குறேன், மூணு படம் இருக்கு சரியா அந்த கேள்வியில. மூன்று படத்தை வந்து மூன்று படத்துல இந்த படம் சரி எனக்கு வைப்பா. அது ரெண்டு படத்தை சும்மா செஞ்சிடலாம், ஒரு படத்துல டாட் கன்வென்ஷன் பேர். ரெண்டு படம் சும்மா செஞ்சிடலாம், ஒரு படத்துல டாட் கன்வென்ஷன் வரும். அதுல விடைய பார்த்து அந்த டாட் கன்வென்ஷனை பிடிச்சேன். எந்த விட சரின்றதை பார்த்து அப்ப அதுல இருக்க டாட் கன்வென்ஷன் சரியா பிழையா குளிச்சின்னு சரி. ஏன்னா அதுல உதாரணத்துக்கு இப்படி ஒரு சுற்றும் இப்படி ஒரு சுற்றும் வர போதும், இங்கேயும் இங்கே டாட் போட்டுருந்தாங்க, அதுக்கு என்ன என்று கேள்வி கேட்டுருமா. மற்றது இங்க ஒரு சுற்று இங்க ஒரு சுற்றாண்டா இங்கேயும் டாட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கு என்ன சொல்லி இருக்கு. இப்ப நீ பார்க்க வேண்டியது இங்கேயும் டாட் போட்டிருந்தாங்களா அல்லது இங்கேயும் டாட் போட்டிருந்தாங்களா, அது என்ன கன்வென்ஷன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சரி. பெரும்பாலும் இவர் தான் வருது, ரெண்டு தான் வரும். இதுல வந்து உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா அது ஒப்போசிங் வரும், இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிக்டிவ் வரும். சரியா? புரியுதுங்களா? அடிங்க வேற போகுது. இதுல அவ்வளவு மெனக்கெட தவிர இந்த ஒரே ஒரு எம்சிக்கு தான் பேர். அந்த ஒரு எம்சிக்கு நீங்க பார்த்து வச்சு என்னன்னு சொன்னா இந்த டொட் கன்வென்ஷனை விளங்கப்படுத்துறது நிறைய நேரம் கொடுக்கும். சரியா? அதுக்குள்ள ஏதோ மெதட் மீனிங் எல்லாம் போட்டு சரியா கஷ்டப்பட்டு உதாரணத்துக்கு ஒரு கோயிலண்டா இந்த கோயிலை இப்படி 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 சுத்தி இப்படி வாரத்துக்கும் இதே அந்த கோயிலை இப்படி எடுத்து இப்படி 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 சுத்தி இப்படி வாரத்துக்கும் ரெண்டு பக்கமே ரெண்டுமே ஒரே கோயில் தான். ஆனா பைண்டிங் என்ன, சரி பைண்டிங் இங்கால பக்கம் போகுது, பைண்டிங் இங்கால பக்கம் போகுதுன்னு என்ன அர்த்தம்? அதாவது நான் இங்கால பக்கமா கரண்ட் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா கரண்ட் இப்படித்தான் டிராவல் பண்ணும், இதுக்கும் கரண்ட் இப்படித்தான் டிராவல் பண்ணும். ஆனா என்ன, பைண்டிங் டிரெக்ஷன் தான் இங்க வந்து மாறப்போகுது. அப்ப நான் இதுல டொட் வைக்கிறதும் இங்க இதே இடத்துல டொட் வைக்கிறதும் உண்டு சொல்லவே இல்லாது, இங்க இருக்கிற டொட் தான் சரின்னு சொல்லவே இல்லை. இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் டீப்பா போய் நான் ஒரு ஒரு டொட் கன்வென்ஷனா ஒரு காம்பினேஷனா வழங்கப்படுத்தினவங்க நேரம் போயிடலாம். சரியா? ஆனா அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா அது ஒரே ஒரு எம்சிக்கு தான் டொட் கன்வென்ஷன்ல வேறு. அந்த எம்சிக்குவை பார்த்து அந்த டொட் கன்வென்ஷனா ஓகே அது பாடமாகி கொண்டாச்சுன்னு போ. ஏன்னா இப்ப அதுக்கு டைம் இல்லை. ஒரு திங்கட்கிழமை 21ஆம் தேதி எக்ஸாம் தொடங்குதல்லோ. வேற ஆனா கல்குலஸ் கையில் செஞ்சோன்னு போ பிரச்சனை. எக்ஸாம் பெரும்பாலும் பிரச்சனை இருக்கிறது இல்லை.
நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க சரியா. என்ன 4 கிரெடிட் பாடம் இல்லை உங்களுக்கு கால்குலஸ், அப்படித்தானே? ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கொண்டு போகும். ரைட் சரியா. இதை விட நான் ஒரு முக்கியமான துண்டுக்கு வரேன். இந்த முக்கியமான இப்போ நான் படிக்க போகிற முக்கியமான துண்டோட படம் வந்து ஒரே ஒரு படம் தான், ஒரே ஒரு துண்டு. அந்த அதுவும் சரியா ஈஸியா ஈஸியா அவ்வளோ யோசிச்சா அந்த துண்டை வந்து நான் போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு வரேன். சரியா, போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விட்டேன். அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ். சரியா, பார்ப்போம். செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் two coils connected in series. சரியா, இங்கதான் கொஞ்சம் விஷயம் தொடங்குது. அதாவது இப்ப நாங்க இதுவரையும் என்ன பார்த்தோம், ஒரு கோயில் வந்து இப்படி இருந்தது, இந்த கோயில் இருந்துச்சுன்னா இந்த கோயில் செல்ஃப் இண்டக்ஷன் காண தெரியும். சரியா, அப்ப எல்லாம் பிடிச்சி கேள்வி இருக்கணும் எனக்கு இருக்குதான். ரெண்டாவது அவ குழப்ப விரும்பினோம் கேள்வி கேட்கல, பார்ப்போம். சரியா, இந்த எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ட்ரிபிள் இதுக்கு முன்னால ட்ரிபிள் எக்ஸாமுக்கு முதல் நாள், அதாவது இப்ப இன்றைக்கு நடக்குது 12 மணி வரை முடிஞ்சு எக்ஸாம் இருக்கு. அடுத்த நாள் காலமா 9 மணிக்கு இருக்கு. அந்த 12 மணியில அந்த 2ல இருந்து 3 மணி மட்டும் 4 மணி மட்டும் சின்னனா ஒரு எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டு, இந்த நான் படிச்ச செக்ஷனுக்குள்ள கேள்வி கேட்டு அதுக்கு ரிவிஷன் மாதிரி செய்தப்பட வேணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. சரியா, இந்த லிங்கேஜ் வந்து சமன்பாடு தெரியும். என்ன சமன்பாடு? டெல்டா எல்என்ஓவா ஐன்னு சொல்லி படிச்சிருப்பேன். சரியா, இதுகள் வந்து ஓகே. இப்ப இதோட இன்னொரு பொய்யை கொண்டு வந்து நீங்க எப்படி வச்சீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் காண தெரியும். அதான் போன கிளாஸ்ல பார்த்தேன். சரியா, போன கிளாஸ்ல வந்து பார்த்தேன். ஏன்னு சொன்னா இப்ப நான் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், பட் அப்லோட் பண்ணிட்டேன். சரியா, நீங்க பார்க்கலாம். அதே லிங்க்ல மெக்கானிசத்துக்குள்ள இருக்கு M3 சொல்லி அந்த வீடியோ. சரியா, ஓகே, அதுல வந்து இருக்கும். ஸோ அதில் நீ பார்க்கலாம் அந்த இதில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னென்ன காண்றோம்னு சொல்லி நாங்கள் அதுவுமே வெற்றிகரமாக கண்டு அந்த கடைசியை விடையில ஐயெல்லாம் பெறாத மாதிரி வெற்றிலாம் கண்டாச்சு. இப்போ இந்த கோயில்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? அதான் கேள்வி. இப்ப கனெக்ட் பண்ணப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு விஷயம் மெயினா நடக்க போகுது. அவர் என்னன்னா இந்த I1ம் I2வும் சமனா இருக்காங்க. I1ம் I2வும் சமனா இருக்கு. மிச்சம்படி பெரும்பாலும் பிரச்சனை வராது. சரியா, பிரச்சனையும் வராது. ஏன்னா சீரியஸ் தானே, சீரியஸ்ன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வீங்க, கரண்டை தாம்படுத்தி விடுங்க. சரி, எலக்ட்ரிசிட்டியில அப்போல இருந்து பார்த்தா அதே விஷயம். இதே பேரலா கனெக்ட் பண்ணியிருந்தா வோல்டேஜ் சாம்படுத்தணும். பேரலா கனெக்ட் பண்ணி இருக்கா? சரியா, ஏன் இப்ப சீரீஸ் பேரலன்றதை தாண்டி இப்ப சீரீஸோட அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டோம்னா இந்த இண்டக்டன்ஸ் சொல்லுவேன், செல்ஃப் இண்டக்டன்ஸோ அல்லது மியூச்சுவல் இண்டக்டன்ஸோ என்னத்துல தங்கும் என்று கேட்டீங்கன்னா அவற்ற ஜோமெட்ரியிலையும் அவற்ற மெட்டீரியல்லையும் தான் தங்கும். சரியா, அப்ப பேரலா கனெக்ட் பண்ணி இப்படி வச்சு என்றாலும் கொஞ்சம் இப்படி வச்ச கொஞ்சம் அப்படி வச்ச கொஞ்சம் இப்படி வச்ச கொஞ்சம் இப்படி வச்ச கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சுட்டு ரெண்டெல்லாம் மாறிச்சாரி வச்சீங்கன்னா வைக்க 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 என்ன நடந்து கொண்டிருக்கும்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மாறிக்கொண்டு இருக்கும். வைக்க வைக்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மாறும். சீரியஸா கனெக்ட் பண்ணி, அதாவது இப்படி ஒரு கோயில் இன்னொரு கோயில் இந்த மாதிரி சீரியஸா கனெக்ட் பண்ணது இந்த கெப்புகள் எல்லாம் மாற மாற என்ன செய்ய போகுது உங்களுக்கு? அங்கேயும் அதே பிரச்சனை வருது. அங்கேயுமே அதே பிரச்சனை என்ன செய்ய போகுது வருது. இதை நாங்க எந்த இடத்துல சமாளிக்கிறது, எங்க மெயினா பிரச்சனை வரும்னா இந்த ஃபிளக்ஸ் லிங்கேஜ் பெர்சன்டேஜ்ல பிரச்சனை வருது. எத்தனை பெர்சன்டேஜால அது லிங்க் ஆகுது அந்த பெர்சன்டேஜ் வந்து பிரச்சனை வர்றதால கடைசியாக கொண்டு மியூச்சுவல் பிரச்சனை வரும். சரியா, அப்ப என்ன செய்யலாம் அதுங்களால? சீரீஸ் தானா பேரலல் தானா எங்களால வந்து ஜென்ரலைஸ் பண்ணிடலாம். வேற இப்படித்தான் இருக்கும், பேரலல் என்றாலே இப்படித்தான், சீரீஸ் என்றாலே இப்படித்தான் சொல்லி எங்களால என்ன செய்யலாம்? ஒன்றை வந்து ஜென்ரலைஸ் பண்ணிடாம இருக்கு. ஏன்னு சொன்னா அது வந்து என்னத்துல தாங்குது? ஜோமெட்ரியில தாங்குது. இல்லைங்க, ஜோமெட்ரியில தங்கின காரணத்தினால எங்களால ஜென்ரலைஸ் பண்ணிடலாம். ஆனா நாங்க என்ன செய்யலாம்? அதை படிக்கணும்ன்றதுக்காக நாங்க அவரை ஃபிளக்ஸ் லிங்கேஜ் கொண்டாடுறோம். எல்லாமே ஓகே. இப்ப நான் ஜோமெட்ரி மெட்டீரியலா மாத்துறாலும் மாறப்போற ஒரே கணினி ஃபிளக்ஸ் லிங்கேஜ் தான். அந்த ஃபிளக்ஸ் லிங்கேஜ் வந்து எனக்கு தெரியும் என்று எடுத்துக்கணும். எனக்கு தெரியும், அதான் நடக்கும். சரியா, நிறைய ஜோதிச்சு குழம்பக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை இல்லாத நான் கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஃபிளக்ஸ் லிங்கேஜ்ல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. சரியா, ஓகே. நிலவன் எனக்கு ஒரு கிளாஸ் முடிய விட்டு உங்களோட எக்ஸாம் டைம் டேபிளுக்கு அனுப்பிட்டேன். சரியா,
ஓகே. சரி, கேஸ் 1 முதலாவது. இப்ப சீரியஸா தான் கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப கொஞ்சம் சீரியஸா கனெக்ட் பண்ணி இருக்கேக்க, ஜோமெட்ரி ஒரே மாதிரி இருக்கேக்க, எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை வருது. அதான் இந்த பைண்டிங் டைரக்ஷன் சொல்லுவோம். பைண்டிங் டைரக்ஷன், அதாவது இப்படி இப்படி வைண்ட் பண்ணியிருக்காங்களா, இப்படி இப்படி வைண்ட் பண்ணியிருக்காங்களா, டிரெக்ஷன். சரியா? எந்த டிரெக்ஷனை பொறுத்து என்ன செய்யும், கட்டாயம் அந்த லிங்கேஜ் மாறும். சரியா? அப்ப அதே ஒருக்கா பார்ப்போம். அந்த அதோட படம் இங்க கீறுறது டைம் எடுக்கும். சரியா உனக்கு? ஆம், அது ஈஸி. இப்ப மைனரேஷன் மாறி மைனஸ் போடுவேன், அவ்வளவுதான் விஷயம். சரியா? கீறுறேன், ட்ரை பண்றேன் படிவா. இல்லாட்டி நான் கொப்பியில வடிவாக்கி வச்சுக்கேன். அதனால் நம்ம குரூப்ல போட்டுருவேன். நம்ம இது ஒரு கோல்னு வைங்க. ஒரு கோல்ல தான் என்ன செய்ய போறோம், சுத்தி 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 வைண்ட் பண்ண போறோம். சரியா? இப்படி ஒரு கோல் இருக்கு. இந்த கோலில வைண்டிங் நடக்குது. இதுதாங்க அந்த கருப்பா இருக்கிறதா கம்பிய வந்து இப்படியே சுத்தி சுத்தி வைண்ட் ஆகி இப்படியே வந்து திருப்பி இங்க அடுத்த சுத்து வைண்ட் ஆகுது. விளங்குதா? இல்ல படம் விளங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே போகுது. சரியா? இப்படி கரண்ட் இதுக்குள்ளால இதுக்குள்ள வர போகுது. இதுக்குள்ள கரண்ட் மேலால இருந்து கீழால விடும். வேற கலச போல கொடுத்து விடுறேன். இதுக்குள்ளால இருந்து கரண்ட் முதலாவது கோயிலுக்கு மேலால இருந்து கீழே விட போகுது. ரெண்டாவது கோயிலுக்குள்ளே மேலால இருந்து கீழே தான் கரண்ட் விட போகுது. சரியா? அப்படி இப்படி இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், இவர்கிட்ட L1 சொல்லி எடுக்கிறேன். இவர்கிட்ட செல்ஃப் இண்டக்டன்ஸ், இவர்கிட்ட செல்ஃப் இண்டக்டன்ஸ் L2 எடுக்கிறேன். நார்மலா அப்ப என்ன செய்யலாது, L1 + L2 நான் கூட்டலாது. சரி, அப்படி கெப்பாசிட்டர் இதை கனெக்ட் பண்ண மாதிரி இண்டக்டர் அந்த வேலை செய்யலாது. L1 L2 எடுக்கிறேன். இங்க செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லி L1 L2 தெரியும் தானே சொல்லக்கூடாது. ரெண்டு சேர்த்து, அதாவது விளைவு ரிசல்டன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் உங்களுக்கு கேள்வி. அதான் காண போறோம். ஓகேவா? ரைட். சரி, அப்ப அதை காணும். அதை கண்றதுக்கு என்ன செய்ய போறோம்னா, இண்டக்டருக்குரிய பேசிக் சமன்பாடு உங்களுக்கு தெரியும். சரி, கேஸ் ஒன் பேர் கேஸ் 2 விளங்கப்படுத்த போறது இல்ல. எனக்கு கேஸ் 2 இதே மாதிரி படத்துல ஒரு சின்ன ஒரு மைனஸ் மார்க் தான் மாறும். சரியா? விளங்கப்படுத்த போறது இல்ல. இது கேஸ் 1 தெளிவாக கவனிச்சு கொள்ளும். உதாரணத்துக்கு V is equal to L into DI by DT ன்னு சொல்லி ஒரு சமன்பாடு இருக்கு. என்னத்துக்குன்னா இண்டக்டருக்கு இருக்கு. என்னத்துக்கு இருக்கு? இண்டக்டருக்கு இருக்கு. சரியா? வடிவா கவனி. இப்ப நாங்க ஏசி படிக்கல. சரியா? இப்ப நாங்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட் படிக்கல. சரி, அப்ப நாங்க படிக்கிறது மேக்னட்டிசம். சரியா? சரி, ஏன்னா அந்த குழப்பம் ஒன்று இருக்கிறது. ஏசி படிச்சுட்டு மேக்னட்டிசம் படிக்கல, என்ன நீங்க இதெல்லாம் காண தேவையில்லையா, இம்பார்ட்டன்ஸ் காண தேவையில்லையா, அதை மறக்கல. இம்படன்ஸ், அட்மிட்டன்ஸ் ஞாபகம் இருக்கணும். சரியா? ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோள். பிஎஸ்சி கூட டிஐடிடின்னு சமன்பாடு இருக்கு. இதை விட எங்களுக்கு தெரியும் பை இன்டூ என் இஸ் ஈக்குவல் டு எல்ஐ. ஏன் இது இதுல என்ன வந்தது? எல் இஸ் ஈக்குவல் டு பை என் ஓவர் ஐ என்ன சமன்பாடு இருக்கு, அதுல இருந்து இந்த மாதிரி சமன்பாடு நாங்க எடுக்கலாம். சரியா? எடுத்தாச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன், நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற வோல்டேஜுக்கு நான் ஒரு சமன்பாடு அவ்வளவுதான். ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இதுல விழுகிற அழுத்தம் சக அதுல விழுகிற அழுத்தம் வேறு. சரியா? அப்படி வந்துச்சா, இதுல விழுகிற அழுத்தம் சக இதுல விழுகிற அழுத்தம் வேறு. முதலாவது வரப்போகுது L1 இன்டூ டிஐ/dt. சரியா? L1 இன்டூ டிஐ/dt சக இதுல பேர் எப்படி இருக்காமண்டா, அதுல டொட் கன்வென்ஷன் தருவாங்க. இப்படியும் இப்படியும் என்ற மாதிரி டொட் கன்வென்ஷன் தருவாங்க. சரியா? இந்த மாதிரி டொட் கன்வென்ஷன் இருந்தா, அல்லது நீ இந்த வைண்டிங் இருக்குல்ல, மேக்னட்டிசம் கேள்வியில இந்த வைண்டிங் உனக்கு தெரிய தகன இருந்துச்சா, சில கேள்வியில இப்படி தருவாங்க வைண்டிங், இப்படி 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 தருவாங்க. இப்படி பார்த்து கேள்வி இப்படி இப்படி இருக்கு. இதைத்தான் ஒரு சுருள் என்ன மாதிரி எடுப்பாங்க. இந்த சுருள்ல முன்னாள் என்ன செய்யலாது, எந்த திசையில எந்த டைரக்ஷன்ல வைண்ட் பண்ணிக்கலாம் கண்டுபிடிக்கவே இயலாது. ஸோ அப்படியும் செய்வேன், டாட் கன்வென்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுவேன்.
ஆனா தச்சே அந்த சுருள்ன்ற படமே இப்படி தர்றாங்க. சரியா? இப்படி இப்படி வந்திருக்கும். இந்த படமே உனக்கு தர்றாங்க. இந்த படத்தை வச்சுக்கொண்டே இப்போ இதுக்குள்ளால கரண்ட் போச்சு, இதுக்காக மேல போவாங்க, சுற்றுலால கீழே வருது என்றதை கண்டுபிடிக்க இயலுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க டாட் கனெக்ஷன் தரமாட்டோம். சரியா விளங்குதா? டாட் கனெக்ஷன் தரமாட்டோம். இப்போ உனக்கு படம் கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? டாட் கன்வென்ஷன் தரமாட்டாங்க. தெளிவாக கவனிச்சுக்கோ. என்ன டாட் கன்வென்ஷன் தரவே இல்லை, கேள்வி பிள்ளை வந்துட்டு வரக்கூடாது. டாட் கன்வென்ஷன் அங்க தரமாட்டினோம். படம் சரியாக இருந்தா, படம் தெளிவாக இருந்து தரமாட்டான். சரியா? முதலாம் என்ன அதுന്റെ சுயமா அதுக்கு இருக்கிற என்ன ஒரு சுய இண்டக்டன்ஸ் அதுக்குள்ளாலையுமே அது ஒரு அழுத்தம் பிளப்பு L2 ஆல தூண்டப்பட்ட மியூச்சுவல் ஆலையும் ஒரு அழுத்தம் பிளப்பு. சரியா? அதே மாதிரி L12 இன்டூ டிஐ பை டிடி, டிஐ பை டிடி அந்த ரெண்டுமே இருக்கு. மியூச்சுவலும் வரப்போகுது. அதே மாதிரி என்ன வரப்போகுது? L2 இன்டூ டிஐ பை டிடி சக L21 இன்டூ டிஐ பை டிடி. சரியா? இப்ப நான் முதல்ல பார்த்த மாதிரி இந்த L21 சாரி நெட்வொர்க் எழுதின போலக்கு கீர்னதெல்லாம் பறந்து போச்சு ஒரு வாரம். ஓகே, ரெக்கார்ட் ஆகணும் இருக்கு. சரியா? அப்புறம் அந்த படத்தை முன்னாடி கணக்கு இருக்கிறேன். சரியா? இதுக்கெல்லாம் வருது இப்படி வந்து இதுக்கெல்லாம் அப்படியே வந்து திருப்பி அதே மாதிரி வைன் பண்ணப்பட்டு அங்கால போகுது. சரியா? இதுக்களால எனக்கு அங்க வருது. இது L1 L2 இந்த மாதிரி பார்த்தேன். சரியா? ஓகே வா. எந்த மாதிரி பார்த்தா அந்த அழுத்தத்துக்கு சமாளிக்கும் வாரம் அப்படின்னுக்கு L1 இன்டூ டிஐ பை டிடி பிளஸ் L12 இன்டூ டிஐ பை டிடி பிளஸ் L2 இன்டூ டிஐ பை டிடி பிளஸ் L21 இன்டூ டிஐ பை டிடி. இந்த மாதிரி வந்தது. இதுக்கு நாங்க என்ன சமன்பாடு யூஸ் பண்ணாங்க என்று சொன்னா V is equal to L into di by dt யும் phi n is equal to Li என்ற சமன்பாடு யூஸ் பண்ணினாங்க. ஸோ இதுல இருந்து விக்கு வந்தோம்னா எங்களுக்கு இந்த கணியமும் இந்த கணியமும் சமன் அவரை தான் நாங்க M அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு தெரியும். ஸோ அதான் நீங்க என்னென்னு எழுதலாம்? L1 பிளஸ் L2 பிளஸ் 2M into di by dt எழுதலாம். விளங்கிட்டா? வழங்கி இருக்க அந்த மேல நம்பர் அதாவது L1 பிளஸ் எல்லாமே டிஏ டிடி தான். கரண்ட் வந்து ஒன்று இருந்தால் இவர் வந்து என்ன செய்யலாம்? கொமனா வெளியில எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த இவருக்கு பயலாம் நாங்கள் எம் அண்டை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால 2M மேல எழுதிட்டோம். கொஞ்சம் கோல் எழுது. சரி சரியா? விவரம் நினைக்கிறேன். இப்ப இதுண்ட வைண்டிங் மாறி இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா சரி, இதுண்ட வைண்டிங் வந்து மாறி இருக்குது. நம்ம அந்த படத்தை போட்டு விடுறோம். அதுக்கப்புறம் கவனிக்க குரூப்ல படத்தை போட கவனிக்க மாறி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இவர் எப்படியே வருவார். சரியா? நான் வந்து நீதாராவை பண்ணி இவர் எப்படியே வருவார், இவர் எப்படியே வருவார். இந்த பிளஸ் என்றது மைனஸா மாறும், இந்த பிளஸ் என்றது மைனஸா மாறும். ஏன்? இதுண்ட வைண்டிங் மாறி இருந்தா மாறி இருந்தா என்ன நடக்கும்? L1ல விழுகிற அழுத்தம் L1ல விழும். சரியா? மாறும். L1ல போற அழுத்தம் அப்படியே அப்படியே அதுக்குள்ள விழும். L2லயும் அந்த அழுத்தம் விழும். ஆனா L1ஆல L2ல விழுகிற அழுத்தம் வந்து மைனஸ்ல இருப்பார். அதாவது மாறி இருக்கு. அதாவது அழுத்த வீழ்ச்சியை வந்து கூட்டாம குறைக்கிற மாதிரி இருக்கு. L2 ஆல L1ல வாரம் அதே மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ரெண்டுமே சமன் தானே. அப்ப அதுவும் அந்த மாதிரி மாறி இருக்குல்ல. இந்த விட கடைசி எப்படி வரும்? L1 பிளஸ் L2 மைனஸ் 2M இன்டூ டிஐ பை டிடி அந்த மாதிரி வரும். சரி, அந்த வோல்டேஜ்
இப்ப இது ஈஸி தானே, இதுக்கே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா உனக்கு என்ன செய்வோம்னா, நீ மியூச்சுவல் இண்டக்டன்ஸா நீ அநேகமான இடங்களை காண வேண்டி வரும். சரியா? அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு சுருளுண்ட செல்ஃப் இண்டக்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மற்ற சுருளுண்ட செல்ஃப் இண்டக்டன்ஸும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து மியூச்சுவல் இண்டக்ஸ் காணும். இந்த சுருள் ஒரு ரெண்டு சுருளா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வோம்? இப்படி எல்லாம் எழுதி அதுக்கு நீ என்ன செய்வ? அந்த வோல்டேஜை கண்டு ஏதோ தலையாகிறாங்க அதுண்ட செல்ஃப் இண்டக்டன்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு இங்க எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ இப்ப அந்த அளவுக்கு இப்ப நிறைய செய்து 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 எடுக்கக்கூடிய மாதிரி கேள்விகள் உங்களுக்கு பெரும்பாலும் வராது. பிகாஸ் எம்சிக்கு எக்ஸாம்னால அவ்வளவு டீப்பா வராது. சரியா? என்ன பொறுத்த வரையில ட்ரிபிள்இக்கு வந்து நான் சொல்லுவேன் என்னன்னா, தயவு செய்து பாஸ்ட் பேப்பர் செய்யும். சரியா? உனக்கு கன்செப்ட் எல்லாமே விளங்கப்படுத்தியாச்சு, வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறாக்கு. ஸோ உனக்கு என்ன விளங்காடிக்கு மற்றபடி பாஸ்ட் பேப்பரை செய்யுங்க. பாஸ்ட் பேப்பர் செய்தீங்கன்னா சரிப்பட்டு வரும். சரியா? அதே மாதிரி ஆர்எல்சியில் உனக்கு ரெண்டோ மூணு கேள்வி தான் பெறப்போகுது. நான் நிக்கிறேன். சரியா? நிறைய கேள்வி வர மாட்டேங்குது. ஆனா நீ நிறைய கேள்வி செய்தாதான் ரெண்டோ மூணு கேள்வியோ நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் உனக்கு ஒரு பந்தி கேள்வி மாதிரி போட்டுருவான். ஒரு ஆர்எல்சி சர்க்கிட் தந்துட்டு இந்த ஐன மின்னோட்டத்தை காணுங்கோ, பூஜ்ஜியம் வோல்டேஜ் காணுங்கோ, அது பூஜ்ஜியம் முடிவில் வோல்டேஜ் காணுங்கோ, ஃபைனல் சமன்பாடு வேற இன்புட்டை காணுங்கோ, இந்த மாதிரி அதுல ஒரு நாலஞ்சு கேள்வி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, மற்றபடி அதை நான் ஒன்று ரெண்டு கேள்வி சொல்ல வர்றது ஒன்று ரெண்டு சர்க்கிட் தான் பெறப்போகுது. சரியா? அது ஒருக்கா ஃபெமிலியர் ஆகிக்கொள். சரியா? முக்கியமா அந்த ஜெனரல் ஓர்டர்கள் அல்லது அந்த ஓர்டர்கள் சர்க்கிட்டுகளோட ஃபெமிலியர் ஆகி கொண்டீங்கன்னா ஆர்எல்சி ஈஸியா இருக்கும். ஆர்எல்சி ஆர்எல்சி மாதிரி இப்ப நான் உனக்கு சொல்லி தந்த இந்த மெக்னட்டிசம், அதே மாதிரி ஏசி தியரி, அந்த துண்டுகள் இருக்குது அந்த மெக்னட்டிசமும் ஏசி தியரியும் அங்கால இருக்கிற இது வேற என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சரியா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் கவனமா பேர். எலக்ட்ரோஸ்டாட்டிக், மேக்னட்டிசம், ஏசி தியரி இது எல்லாமே சேர்த்து உனக்கு ஒரு 10 12 கேள்விக்கிட்ட வந்துடும். சரியா? 10 கிலோ கூடவே வேற போக 30 மியூசிக்கோ அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன், உங்களுடைய தெரியல. அது நீங்க பேர் அவங்க சொல்லியிருப்பாங்க தானே. அதனால தெளிவா பேர் பாஸ்ட் பேப்பரை வடிவாச்சு நல்ல எலக்ட்ரிசிட்டி அதுபடி ஈஸி தான். சரியா? பெருசா கஷ்டப்பட தேவையில்லை. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. சரியா? அப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. திங்கக்கிழமை எக்ஸாம் என்ன? சனிக்கிழமை. சரி. சரியா? வகுப்புல நிப்பாட்டுறேன், கிளாஸ் அப்லோட் பண்ணி விடுறேன். அது மாதிரி அந்த இதை வந்து குரூப்ல போட்டுருவேன். சரியா? நான் போடாட்டி குரூப்ல எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் போடு. வேலையை மறந்துடுவேன். சரியா? அதோட கிளாஸ் வந்து முடிக்குது. ஏதாச்சும் டவுட்டானா எனக்கு மெசேஜ் போடும். சரியா? ஓகே. படிங்களா?